Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம கடையில் நம்ம கட்டுறாங்க இல்லையா, லில்லி பூ வச்சு, இங்கே பாருங்கள் இந்த கோழி கொண்ட பூ வச்சு, அப்புறம் இந்த ஒரு மாதிரி க்ரீன் கலர் லீவ்ஸ் வச்சுலாம் நமக்கு வந்து மாலை கட்டுவாங்க. இதை நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே, அதாவது ஒரு பக்கம் ஒரு மாலையோட ஒரு பக்கத்தை வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாலையை வந்து எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நல்லா தரவாக தெரியும், நீங்கள் போட்டது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணால் இது வரும். நாரில் பூ கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. நாரை வந்து தண்ணியில் நனைச்சி உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக கட்டுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக தண்ணியில் நனைச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் கட்டிட்டேன், வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து லில்லி பூ எடுக்கிறேன். லில்லி பூ இப்படி வச்சு இப்படி ஒரு ரோல், அவ்வளோதான். இப்படி வச்சு இப்படி போட்டு இப்படி ஒரு ரோல். இப்படி திருப்பிக்கிட்டே வாங்க. இது மேலே வைங்க, வச்சு இந்த நூலை இதுக்கு மேலே போட்டு இந்த பூவுக்கு கீழே. ஓகேவா? இப்போ வந்து நான் அந்த க்ரீன் லீவ்ஸ் எடுக்கிறேன். இது வந்து நீங்கள் சைஸெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்புறமா வந்து கட் பண்ணிக்கலாம். அதனால் இப்படி வச்சு அதே மாதிரி அந்த பூவுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி மேலே போட்டு இதை அடியில் எப்படி கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான். திருப்பி இப்படி வச்சு இப்படி அது மேலே வைக்காமல் கொஞ்சம் தள்ளி இப்படி வைங்க. இப்படி வச்சு ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாலைக்கு கரெக்டாக அந்த பச்சை கலர் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ராவாலாம் இல்லாமல் இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் முடிஞ்சது, அடுத்தது ரெட் கலர் வைக்க போகிறோம். கோழி கொண்ட பூ, அது உங்களுக்கு வந்து இது மாதிரி பஞ்சாக இருக்கும், இப்படி பஞ்சாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பஞ்சாக அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை வச்சு கட்டி காமிக்கிறேன். இந்த பூ எடுத்து இப்படி வச்சு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், மேலே போட்டு அந்த பூக்கடியில் நூல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது நல்லா இந்த நூலை வந்து இப்படி திருப்பி இந்த பூ பக்கத்தில் இப்படி வச்சு திருப்பி இதை மேலே போட்டு இந்த பூவுக்கு அடியில் இப்படி எடுங்க. நமக்கு கொஞ்சோண்டு ஒயிட்டு, அடுத்து க்ரீனு, அடுத்தது ரெட்டு நமக்கு கிடச்சிடுச்சு. அடுத்தது நம்ம சம்பங்கி பூவை வைக்க ஆரம்பிச்சிடலாம். பூவை வைங்க, மேலே போட்டு அந்த பூக்கடியில் எடுங்க, அவ்வளோதான்.
அந்த பூவுக்கு பக்கத்தில் வைக்கிறீங்களா, மேலே வச்சிடக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இது வரல, எனக்கு ஃபஸ்ட் ரோ வரல, செகண்ட் ரோ வரல, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த பூவை இது மேலேயே வச்சுட்டு இது மேலேயே வச்சு சுற்றிட்டு இருந்தால் வராது. அதை என்ன பண்ணணும், இப்படி கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்படி தள்ளி இப்படி வச்ச பிறகு அதுக்கப்புறம் மேடுங்க. அடுத்தது இதை இன்னும் இப்படி தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி ரோல் பண்ணுங்கள். அடுத்தது இப்படி தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு இப்படி செய்கிறப்ப ரொம்ப அழகாக வரும். ஓகேங்களா? இதை நான் கொஞ்சம் தூரம் கட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டேன், இவ்வளோ லென்த்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு சைடு நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம இப்படி வச்சு பார்க்கணும். நம்மளோட அந்த பூ வந்து கரெக்டான லென்த்தில் நம்ம வந்து வச்சுருக்குறோமா அப்படின்றத பார்க்கணுங்க. பாருங்கள், இப்போ எனக்கு இந்த ஒயிட் வரைக்கும் இந்த ஒயிட் இந்த சைடும் நான் வச்சுட்டேன். இப்போ வந்து அடியில் வந்து நான் கோழிக்கண்டை பூவை வந்து வைக்கிறேன். இது முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ கட்டி என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே இறுக்கமா இந்த நாரை சுற்றி இங்கே ஒரு முடிச்சு, ஒரு 2-3 முடிச்சு போட்டுருங்க. சுங்கு வைக்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நாரை வந்து இந்த கோழிக்கண்டை பூவோடு வச்சு நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லைங்களா, க்ரீன் கலரை நீங்கள் வைக்கலாம். இப்படி மேலே வச்சு திருப்பி இப்படி சுற்றுங்க. ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பூ இருக்கு இல்லைங்களா, சப்பங்கி பூ, இதை வந்து என்ன பண்ணுங்கள், இப்படி வைங்க. இப்படி இந்த டைரெக்ஷனில் வச்சு இப்படி நமக்கு வந்து இப்போ அடியில் போடுற சுங்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த மாலையோட இந்த சுங்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முதல்ல இந்த மாலையோட அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம முதல்ல ஜாயின் பண்ணிப்போம். நமக்கு அழகான ஒரு மாலை வந்து கிடச்சிருச்சு. இது மாதிரி மாலைகளை நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.